இப்படி இப்படி பறக்குது பேசுது. பெரிய பஜாரியா இருப்பா போல இருக்க. சொல்ல அந்த பொண்ணு ரொம்ப அழகா எல்லாமே எடிட்டர் கேட்டர் நாம ஒரு வீடியோ வேற பண்ணிருக்கோம். ஏய் ஏன் வரமாட்டீங்க? பேரு பேபி. இந்த வீடியோல ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணிருக்கீங்க. நான் செஞ்சு பார்க்கிறோம். அந்த முன்னாடி பண்ணுச்ச அது இதோட எபிசோடு இது கண்டினியூட்டி தான். இது பாருங்க ஒரே ட்ரெஸ் போட்டுமா அப்படியே வந்தா. ஓகே. நாம அந்த பொண்ணுங்களை மாதிரி ரொம்ப அப்படியே கலர் கலரா போடுறதுக்கு நம்மளுக்கு ஒர்க் இல்ல. அதனால நாங்க அப்படியே கண்டினியூ அப்படியே ரொம்ப சிம்பிளா சும்மா அப்படியே இவங்க சொன்ன மாதிரி இப்ப மருகு போட்டுட்டு வரலாம் அடையாளம் தெரியுமா நினைச்சோம். சரி விட்டுருங்கன்னு நினைச்சோம். ஓகே. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சும்மா பேச்சு ஒரு சேனலோட ரியாக்ஷன். மணிச்சித்திரத்தாழ் வர்சஸ் சந்திரமுகி. மணிச்சித்திரத்தாழ் இஸ் லைக் மலையாளம் வெர்ஷன் ஆஃப் 90s வந்து சந்திரமுகியோட ஒரிஜினல் மணிச்சித்திரத்தாழ். அது ஆக்சுவலி இப்போ லாஸ்ட் வீக் 4Kல திருப்பி ரீ-ரிலீஸ் பண்ணாங்க. சோ நேஷனல் அவார்ட் வாங்குனாங்க. ஷோபனா இஸ் a hero. எல்லாரும் ஆக்சுவலி அந்த ஃபிலிம் ஆக்ட்ரஸ் அப்புறம் அந்த கதையை தான் நிறைய இல்ல இந்த கதையை தான் இப்ப எடுத்து 4 இடியாப்பத்தை போட்டு கொச்ச கொச்ச பிச்சு போட்ட மாதிரி ஆக்கி இப்போ ஃபேன்ஸுக்கு நம்ம சாரி கேக்குறோம். ஏன்னா எங்க ஒப்பீனியன் தான் இது. ஏன் இந்த ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்? பிகாஸ் சைக்காலஜி இஸ் மை பேக்ரவுண்ட். அந்த இதனால எனக்கு இந்த ஃபிலிம் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். அண்ட் ஷோபனா ஆஃப் கோர்ஸ். ஆமா. ஸோ நம்ம இப்போ அந்த வீடியோக்குள்ள போகலாம். மணிச்சித்திரதாளு விசஸ் சந்திரமுகி. முதல்ல வந்துட்டு மணிச்சித்திரதாளு விசஸ் சந்திரமுகி போடலாம் அப்படின்ற ஐடியாவே எனக்கு இல்ல. பூல் போலையா அப்படின்னு ஹிந்தில ரீமேக் பண்ண அந்த வெர்ஷனை தான் ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். அந்த படம் என்ன டோட்டலா டிசப்பாயின்மெண்ட் பண்ணிருச்சு. ஏன் அப்படின்னா படம் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. என்னடா இது இவனுங்கெல்லாம் இந்த மாதிரி எடுக்க மாட்டானுங்களே, ஒரு நல்ல படத்தை நல்ல படமாவே எடுத்து வச்சிருக்கானுங்களே அப்படின்ற டவுட்ல நான் மணிச்சித்திரதாளுவே போய் பார்த்தேன். இந்த ஹிந்திக்காரனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மணிச்சித்திரதாளுவாவே ரீமேக் பண்ணிருக்கானுங்க. எந்த குளறுபடியும் பண்ணாம அவங்க ஊருக்கு ஏத்த மாதிரி அவங்களோட கல்ச்சர்ல. இப்ப நம்ம பி வாசு என்னென்ன மாத்தி மணிச்சித்திரதாளுவை சந்திரமுகியை மாத்தினாரு அப்படிங்கறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லி ஆகணும். இந்த வீடியோ வந்துட்டு ரோஸ்ட் வீடியோ கிடையாது. ரோஸ்ட் வீடியோ அப்படிங்கறத நான் தனியா போடுவேன். இது வந்துட்டு ஜஸ்ட் a கம்பேரிசன் வீடியோ. இந்த படத்துல இருந்து இந்த படத்துக்கு என்ன மாத்திருக்காங்க அப்படிங்கறத மட்டும் தான் நான் சொல்ல போறேன். வீடியோட ஃபன்னுக்காக அங்கங்க காமிக்கல் எலிமெண்ட் சேர்த்திருப்பேன். அதை வந்துட்டு ரோஸ்ட்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்புறம் இந்த சந்திரமுகியோட டெலிட்டட் சீன்ஸ்லாம் அப்லோட் பண்ணாங்க இல்லையா, அந்த சீன்ஸையும் சேர்த்து இந்த வீடியோலயே பாத்துருவோம். அப்புறம் என்ன வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரிஜினல் வெர்ஷனான மணிச்சித்திரதாளுல பார்த்தோம் அப்படின்னா அந்த வேட்டையார்புர அரண்மனையை பார்த்து யாருமே பயப்பட மாட்டாங்க. உண்மை சொல்லணும் அப்படின்னா ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு அங்க தங்கறதுக்காக வருவாரு. அதுக்காக அந்த அரண்மனையை ரீபெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்பதான் அந்த இடத்துல பேய் இருக்கிறது அவங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். அது வந்துட்டு அந்த அளவுக்கு கன்ஃபார்மா தெரிய வராது, ஒரு 19 தான் தெரிய வரும். ஆனா இந்த பக்கம் சந்திரமுகியில அந்த அரண்மனையை பத்தி கேள்விப்பட்டாலே எல்லாம் நடுநடுங்கி போயிருவாங்க. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வாசுவோட பிரில்லியண்டான ரேட்டிங்கை நம்ம பாராட்டி ஆகணும். ஒரிஜினல் வெர்ஷன்ல ஹீரோ வந்துட்டு பாதி படத்துக்கு மேலதான் தோற்றமளிப்பார். மலையாள சினிமாவை பொறுத்தவரையிலும் எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் தட்ஸ் ஓகே, இது கதைக்காக அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனா நாம அப்படி கிடையாது. ஒரு ஹீரோனா ஹீரோக்கு இன்ட்ரோ இருக்கணும், இன்ட்ரோ சாங் இருக்கணும். அதுவும் நம்ம சூப்பர் ஸ்டாரோட படத்துல இன்ட்ரோவல்ல தான் இன்ட்ரோ அப்படின்னா படம் பக்கம் யாரும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. என்னதான் சூப்பரான படமா இருந்தாலும் சூப்பர் ஸ்டார்னா இன்ட்ரோ முதல்ல கொடுத்துடணும்ல. இந்த இடத்துல தான் நம்ம பி வாசுவோட கிரெயினை நம்ம பாராட்டி ஆகணும். நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு இன்ட்ரோ முதல்ல கொடுக்கணும். ஆனா ஏதோ கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். எது இந்த செந்தில்நாதனோட ஆளுங்க எல்லாம் பிடிச்சி அடிக்கும் போது வந்து காப்பாத்துவாரு, அந்த காரணம் தான் பெரிய காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அது வந்துட்டு இவருக்கு ட்ரிபியூட் கொடுக்கறதுக்காக வச்ச ஃபைட். என்னாச்சு அப்படின்னா இந்த பாபா படத்தோட ஃபிளாப்புக்கு அப்புறம் அவர் வந்துட்டு ஒரு 2 வருஷம் வந்துட்டு கேப் எடுத்திருந்தாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படியே மிஸ் ஆனாலும் 1 வருஷம் கழிச்சு 1 வருஷம் கேப்ல ஒரு படம் வந்துரும். பாபா படம் ரிலீஸ் ஆகி 2 வருஷம் ஆகியும் படம் வரல, 3வது வருஷம் தான் படம் வருது. அதுக்கு ட்ரிபியூட் கொடுக்கற விதமா தான் இந்த டைலாக். இவர் மட்டும் வராம இருந்திருந்தா
வந்துட்டாருல இனிமே கலக்கல் தான். இதை வந்துட்டு நான் கன்ஃபார்மா சொல்லல, இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். கண்டென்ட் விட்டுட்டு கண்ட இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபோக்கஸ் ஆன் த மைண்ட் டு த கண்டென்ட். வேட்டையார்புர அரண்மனை அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம். அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு செந்தில் நான் வந்துட்டு தங்க போறான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. உண்மையிலேயே அந்த இடத்துல வந்துட்டு பேய் இருக்கா இல்ல எல்லாம் புரடா விட்டுட்டு தெரியுறாங்களா அப்படிங்கறத பாக்குறதுக்காக தான் அந்த வீட்டுல வந்துட்டு இருந்திருப்பாரு. அதையுமே வந்துட்டு அவர் ரிவீல் பண்றப்ப நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். அந்த ரூமுக்குள்ள பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லைங்கிற தைரியத்துல தான் இமெயில் வந்த உடனே நான் இங்க புறப்பட்டு அவரோட பேஷண்ட் யாருக்கோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிருவாரு இல்லையா, போயிட்டு ஒரு 10 நிமிஷம் காணாம போயிருவாரு. அதுக்கப்புறம் திரும்பி வருவாரு இல்லையா, அதுக்கப்புறத்துல இருந்து தான் மணிச்சித்திரதாளுல இருக்கிற மோகன்லால் வந்துட்டு வருவாரு. மணிச்சித்திரதாளுல பார்த்தோம் அப்படின்னா அரண்மனை வந்துட்டு அரண்மனை மாதிரியே இருக்காது. ஆக்சுவலா சொல்ல போனோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு வீடு. வீட்டுல தான் போய் தங்குவாங்க. அந்த இடத்துல தான் இந்த மாதிரி சந்திரமுகி இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மணிச்சித்திரதாளுல பார்த்தோம் அப்படின்னா அந்த சாவியை வாங்கிட்டு வந்து கொடுத்த பொண்ணு ஒரு பொண்ணாவும் பழி போடுறது ஒரு பொண்ணாவும் இருக்கும். ஆனா சந்திரமுகியில பார்த்தோம் அப்படின்னா நம்ம துர்கா தான் சாவி வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க, அவங்க மேலதான் பழியவும் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சந்திரமுகியில வந்துட்டு அந்த பாம்பு ஒண்ணு வரும் இல்லையா, அந்த பாம்பு வந்துட்டு மணிச்சித்திரதாளுல இல்லவே இல்லை. நம்ம பி வாசு சார் சந்திரமுகியில அதை எதுக்காக எழுதுன அப்படிங்கறத இப்ப ரீசெண்ட் இன்டர்வியூ எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சந்திரமுகி 2ல எதுக்கு அந்த பாம்பு எழுதினாரு அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லிருக்கலாம். ஏன்னா சந்திரமுகி 2ல அந்த பாம்பு வந்துட்டு ஒருத்தர் முழுங்கிட்டு போவோம், அதுக்கப்புறம் அந்த பாம்பு பார்க்கவே முடியாது. மணிச்சித்திரதாளுல வந்துட்டு அவர் கோயிலுக்கு போயிட்டு இந்த பிரசாதத்தெல்லாம் ஒரு பையில வந்துட்டு கொண்டு வந்திருப்பாரு. அந்த பைய தூக்கிட்டு போய் வெளியே வச்சு யாரோ எரிச்சிருவாங்க. இதை பண்ணவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு மோகன்லால் சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்டர்மிஷன் போடுவாங்க. ஆனா சந்திரமுகியில பார்த்தோம் அப்படின்னா யாமிருக்க பயமேன் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் சொல்லுவாரு. அந்த டயலாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்மிஷன் வரும். யாமிருக்க பயமே ரீசெண்டா ரிலீஸ் ஆன டெலிட்டட் சீன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி மணிச்சித்திரதாளுல வர மாதிரியே அந்த பேக வந்துட்டு எரிக்கிற சீன் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தான் இன்டர்மிஷன் பிளான் பண்ணிருக்காங்க. அந்த சீன் வந்துட்டு இந்த சீன் அளவுக்கு இம்பாக்ட் தராதனால இந்த சீனை வந்துட்டு இன்டர்வலா வச்சிருக்காங்க. இன்டர்வல்ல சின்னதா நான் ஒரு ஆட் போட்டுக்கிறேன். நான் அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு சேனல் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கிறோம். ஃபன்னா குக் பண்ற மாதிரியான ஒரு சேனல். அது செஃப்லாம் போடுவாங்களே, கண்டிப்பா அந்த சேனல் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த வீடியோட கார்டு வந்துட்டு கடைசியா வீடியோ முடியும் போதும் போடுறேன். அதுக்கப்புறம் மேலேயும் ஒரு கார்டு தரேன், செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோல போய் நான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கறதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாரு பத்தோப்பா பட்டு வைங்க ஜீவா நேற்று ஒருத்தனோட பாத்தண்டா. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பண்ணிருப்பாங்களே தவிர பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இருக்காது. உதாரணத்துக்கு சந்திரமுகி கொள்ள நினைக்கிறது சரவணன் இல்ல செந்தில அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சந்திரமுகிலையும் செந்தில கொல்றதுக்கு நினைப்பாங்க, ஆனா வந்துட்டு வேட்டையனா நினைச்சு கொள்ள நினைக்க மாட்டாங்க. அவனை கொன்னா நமக்கு ஒரு காரியம் நடக்கும் அப்படிங்கறதுனால கொள்ள நினைப்பாங்க. ஆனா மணிச்சித்திரதாளுல பார்த்தோம் அப்படின்னா செந்தில தான் வேட்டையனா நினைச்சு கொள்ள நினைக்கும் அந்த பேய். அடுத்ததா வந்துட்டு இந்த சந்திரமுகியோட டெலிட்டட் சீன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை பத்தி பார்க்கலாம். டெலிட்டட் சீன் நம்பர் 1. படம் ஆரம்பிச்சதுமே செந்தில போன் பண்ணி ஒருத்தர் மிரட்டுவான் இல்லையா, அவன் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆனா அப்படிங்கறத வந்துட்டு காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த டெலிட்டட் சீன்ல தான் காட்டியிருக்காங்க. அவன் வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டாரை பார்த்துட்டு பயந்துற மாதிரியும் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் வந்துட்டு அவனை பண்பா பேசி அனுப்புற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இந்த சீன் வந்துட்டு படத்துல இருந்தா நல்லா இருக்குமா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. எனக்கு என்னமோ இதை டெலிட் பண்ணதே நல்லது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. டெலிட்டட் சீன் நம்பர் 2. இந்த சீன்ல வந்துட்டு அந்த அரண்மனையோட தோட்டக்காரர் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு சாவியை கொடுத்துட்டு இந்த பெயிண்டிங் எல்லாம் நடக்குது நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாரு. அதுக்கப்புறமா ஒரு போன் வரும், போன் எடுத்து பேசினா மாப்பிள்ள வராரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து நின்று ஹெலிகாப்டர் போயிட்டு இருக்கும், அதை பார்த்துட்டு இங்க வாங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி கை கட்டிட்டு இருப்பாங்க. இது டெலிட் பண்ணதும் ஒரு வகையில நல்லதுதான். இதுவும் அவ்வளவு நல்ல சீன்லாம் கிடையாது. அடுத்ததா டெலிட்டட் சீன் நம்பர் 3. வடிவேல் வந்துட்டு ரஜினியை சைக்கிள்ல வச்சு கூட்டிட்டு போவாரு. அந்த இடத்துல வடிவேல் வந்துட்டு நான் அரண்மனையை காட்டுறேன், நீ வந்துட்டு கிளம்பி போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு நம்ம ரஜினி இருந்துட்டு சரி 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 அப்படிம்பாரு. அதை வந்துட்டு ஒரு தடவை சொன்னா போதும், பாட்டெல்லாம் பாட வேணாம் அப்படின்ற மாதிரி வடிவேல் சொல்லியிருப்பாரு. சரி 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 சரின்னு சொன்னா போதும், சங்கீதம் பாடப்படா. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு குட்டி கதை வந்துட்டு சொல்லியிருப்பாரு. இந்த கழுத கடவுள் இது ரெண்டையும் வச்சு சொல்லியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சீன் இருந்ததுதான் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? அப்புறம் ரஜினியும் வடிவேலும் வந்துட்டு கங்கா இருந்த ஊருக்கு வந்துட்டு போய் பார்ப்பாங்க. அப்போ வந்துட்டு எப்படி வடிவேலு வந்துட்டு வந்தாரு அப்படிங்கறத வந்துட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. அங்க வந்துட்டு வடிவேலு வந்துட்டு நான் வந்துட்டு வந்தா நீ வந்துட்டு போயிறன்னு சொன்ன, அதனாலதான் நான் வரேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு டயலாக்கா சொல்லியிருப்பாரு. அதுக்காக ஒரு சீனே வந்துட்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரஜினி வந்துட்டு நான் கூப்பிடுற இடத்துக்கு நீ வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. நான் வர 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 அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சொன்னா போதும், பாட்டு பாட வேணாம் அப்படின்ற மாதிரி ரஜினி சொல்லியிருப்பாரு. வர்றேன்னு சொன்னா போதும், சங்கீதம் பாடப்படாது. ஒரு கண்டினியூட்டியா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கங்கா வந்துட்டு பூட்டினாங்களே, வெளியே விட்டாங்களா அப்படின்ற மாதிரியான டவுட் வந்துட்டு நம்மள நிறைய பேருக்கு வந்துட்டு இருந்திருக்கும். உங்களுக்கு இருந்ததோ இல்லையோ, எனக்கு அப்ப படம் பாக்குறப்ப இருந்துச்சு பூட்டின கங்காவை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்காக இங்க வந்துட்டு ஒரு டெடிகேட்டடா சீன் வச்சிருக்காங்க. நம்ம சாமியார் வந்துட்டு பூட்டி வச்சலாம் அவங்கள சரி பண்ண முடியாது, அவங்கள வெளியே விடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ரஜினி வந்துட்டு சாவி எடுத்து தருவாரு. இந்த சீனை வந்துட்டு அவங்க வச்சிருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா சூப்பர் ஸ்டாருக்கும் அந்த சாமியாருக்கும் வந்துட்டு கிளாஷ் ஏற்படுற மாதிரியான சீன் இது.
அடிக்கடிக்கு சாமியார் ரூட்ல குறுக்க போற மாதிரி காட்டி இருந்துக்கலாம். அது நல்லா தான் இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துல எந்த சீனை டெலிட் பண்ணிருந்தாலும் இந்த சீனை டெலிட் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் வந்துட்டு இல்ல. ஏன் அப்படின்னா இது அந்த அளவுக்கு பெரிய சீனும் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 டெலிட்டட் சீன் வந்துட்டு இருக்குது. அது வந்துட்டு அந்த அளவுக்கு அவசியம் இல்லாத சீன்ஸ் தான். அந்த சீன்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணதே ரொம்ப நல்லதுதான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், மணிச்சித்திரதாலு அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு எத்தனை படமா ஆக்கி இருக்கிறாங்க அப்படிங்கறத. தமிழ்ல, கன்னடத்துல, ஹிந்தில, பெங்காலில அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரீமேக். அது இல்லாம நம்ம பி வாசு சார் தெலுங்குல ஒண்ணு, கன்னடத்துல ஒண்ணு அப்படின்னு சொல்லி அதுக்கு பார்ட் 2 வேற. இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன சந்திரமுகி 2 கூட தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் ஆயிருக்குது. இது எல்லாத்துக்குமே விதை மணிச்சித்திரதாலு போட்டது. ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. என் கார்டுல இருக்கிற வீடியோ கிளிக் பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்கேயே கமெண்ட் பண்ணுங்க. போயிட்டு வரேன், பாய். சொல்லுங்க. அவன் கரெக்டா தான் சொல்லிட்டா. இப்ப தம்பி, இதுக்கு எல்லாம் விதை யார் போட்டதுன்னு மணிச்சித்திரதாலு தான் போட்டாங்க. ஆனா அத வந்து பல வகையா எனக்கு தெரியல. இது மத்த லாங்குவேஜ், ஐ மீன் பி வாசு மேபி அவங்க பிலிம் ஹிட் ஆகுறதுக்காக ரஜினிய அந்த மாதிரி ஒரு கெத்தா காமிக்கிறதுக்காக எடுத்தாங்க அவங்க காலகட்டம். ஒன்னது. ரெண்டாவது அவங்க அதோட இன்ட்ரிகேட், அதோட டீடைலிங்கா அதுல என்ன, அதுக்கு காரணம் அதெல்லாம் அவங்க பாக்கல. இடன் லுக் அட் தட் லாஜிக்க பாக்கல. பேசிக்கலி அவங்க வந்து கெத்து, அந்த ஒரு ஸ்டார்டம், மாசு, அதுதான் அந்த பிலிம். அதுக்காக மட்டும் பார்த்தா ஓகே, வி கேன் என்ஜாய். இல்ல யூ வாண்ட் தட் ஆக்சுவல் சயின்ஸ் பிஹைண்ட் இட்னா மணிச்சித்திரதாழ் தான் நீங்க பாக்கணும். பிகாஸ் அரிசி மாவு இட்லி தான், அந்த அரிசி மாவு இட்லி ஊத்துனாங்க மணிச்சித்திரதாழ்னு. அந்த மாவு எடுத்து இங்க தோசை, அங்க கர்நாடகால ஊத்தாப்பம் எல்லாம் நிறைய வெரைட்டிஸ். ஆமா, அவங்க சொன்ன மாதிரி ஒரு பிலிமே நிறைய நிறைய விட்டு விட்டா போட்டிருக்காங்க. அது ஒரு பிலிம்ல இருந்து, விச் இஸ் ஓகே. அந்த காலத்துல அந்த ஒரு எனக்கு நிறைய விமர்சனம் வந்துச்சு இந்த ஒரு இது சந்திரமுகி எதிராக பேசுறதுக்கு. பிகாஸ் நிறைய ஃபேன் அந்த காலத்துல இருந்துட்டு, ஈவன் நவ் லெவல்ல ஜில்லியன் நம்பர் ஆஃப் ஃபேன்ஸ் ஃபார் ரஜினிகாந்த், ரைட்? அவங்க எல்லாம் என்ன மணிச்சித்திரதாழ் அவ்வளோ மணி லைக் ரிட்டர்ன் வந்துச்சா, இந்த பிலிம்க்கு வந்த மாதிரி வந்துச்சா, இது திருப்பி தியேட்டர்ல போட்டா ஹவுஸ் அது ஆக்சுவலி டு அன் எக்ஸ்டென்ட் பேஸ்ட் ஆன் ரியல் ஈவெண்ட்ஸ் தான். ஆனா இந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் மட்டும் அவங்க இது பண்ணதுதான். பட் ரெஸ்ட் ஆஃப் த நீங்க ஆக்சுவலி அதோட டீடைல்ஸ் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நிறைய இருக்கு அதோட ஹிடன் டீடைல்ஸ். என்ன ஒன்னொன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணா இப்படியே போயிட்டே இருக்கலாம், அவ்வளோ டீடைல்ஸ் இருக்கு அதுக்கு. ஸோ பட் இதுல அந்த we cannot expect logic. பட் இது வந்து சந்திரமுகி கமர்ஷியல் படம். சந்திரமுகி வந்து ரிலீஸ் ஆனது எனக்கு தெரிஞ்சு நிறைய வடிவேலு பார்ட் வந்து ரொம்ப கிளாஸ். ஏன்னா அவரே ரஜினிகாந்த் அவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, முதல்ல வந்து இந்த கதையை படம் எடுக்க போறோம்ன்றத வந்து பிவா சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் ரஜினி சொன்னது, நீங்க வடிவேல புக் பண்ணுங்க, வடிவேல் காட்சி நீங்க முதல்ல வாங்கணும் அப்படின்ற மாதிரிதான் சொன்னாராம். அண்ட் செகண்ட் திங், இந்த இதுல சந்திரமுகில எனக்கு நிறைய கேரக்டர்ஸ் தேவையில்லைன்னு தோணுச்சு. இட்ஸ் மை ஒப்பீனியன். இப்போ ஷீலா அம்மா கேரக்டர், அப்புறம் அந்த சோனு சுது பாவம் பின்னாடி அந்த மாதிரி ஒரு ஆக்டர் பின்னாடி சும்மா அப்படியே நிக்க ஸ்டாச்சுவா நிக்க வச்சாங்க. ஆனா இன்னொன்னு எனக்கு ஒரு இது பாம்பா நினைச்ச அது இல்ல, மணிச்சித்திரதாழ்ல அந்த சோபனா கூடவே போவாங்களா, அவங்க யாரு? அந்த பொண்ணா, சின்ன பொண்ணா, ஒரு செகண்ட் ஹீரோயின் அந்த அவங்கதான் சந்திரமுகில வந்து இவங்களுக்கு வந்து அம்மாவை நடிச்சிருக்காங்கல்ல, நாசரோட ஒய்ஃப் நடிச்சிருக்காங்கல்ல. இல்ல, ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். பாத்தீங்களா? அதாவது மலையாளத்துல இவங்க அல்லின்னு சொல்ல கேரக்டர், அது சோபனா அந்த கூடவே இருப்பாங்க, நயன்தாரா ரோல்ல பண்ணிருப்பாங்க. அப்போ ஆமா, நயன்தாரா செகண்ட் ஹீரோயின் வந்திருக்காங்க. நயன்தாரா, நீங்க வினய் பிரசாத் சொல்றீங்க, கரெக்ட், வினய் பிரசாத். அவங்க பேர் எனக்கு தெரியலப்பா. ஆமா, அந்த
இவங்க ஃபர்ஸ்ட் நினைப்பாங்க இந்த பொண்ணுக்கு தான் பிரச்சனை இருக்குன்னு. அந்த பொண்ணு இவங்க வந்து பண்ணிருப்பாங்க. அதே அவங்க பண்ணிருக்காங்க. இந்த தமிழ்ல வந்து நாசர் ஒய்ஃபா பண்ணிருக்காங்க. செகண்ட் இயரா நடிச்சவங்க நயன்தாரா கேரக்டர் நடிச்சவங்களே 2003ல வந்து நாசருக்கு ஒய்ஃபா போட்டிருக்காங்க. ஆயிடுச்சுல, அவங்களுக்கு வந்து ஏஜ் ஆயிருக்கும்ல. ஐ டோன்ட் நோ, அவங்க கம்ஃபர்டபுளா இருந்தாங்க அதுல. ஒன்னும் சொல்றது இல்ல. சோ இந்த ஃபில்ம் பியூர் கமர்ஷியல் பேசிஸ் தான். அதுக்கு எக்ஸ்ட்ராவா அப்படியே அதான் எக்ஸ்ட்ரா எனக்கு தோணுது. ஒன்னு கேரக்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா போட்டுட்டாங்க. இந்த கேரக்டருக்கு எதுக்கு அந்த இது அவங்க வந்து சொல்லலாம் பாம்பு போட்டது இந்த லாஜிக் இருக்கு அந்த லாஜிக் இருக்கு. சுத்தமா இப்பவும் புரியல எதுக்கு அந்த பாம்பு அதுல வந்துட்டு போயிட்டே இருக்குதுன்னு. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஏதோ ஒரு மிஸ்ட்ரி ரோலுக்காக போட்டிருப்பாங்க. ஒரு பாம்பு மேபி அந்த வீட்டுக்குள்ள பெரிய பாம்புடா நாங்க இருக்குன்னா ஒரு ஐயோ பயம் வரும். மக்களுக்கு வந்து ஒரு உள்ள பாம்பு இருக்காமே ஐயோ அப்படின்னு நினைப்போம்ல. மேபி அதுக்காக சும்மா போட்டு வச்சிருப்பாங்க. பயம் அதுக்காக போட்டிருப்பாங்க. அண்ட் ஈவன் சோனு சூத் கூட அது நிறைய மேபி அந்த பாம்பு மாதிரி அவரும் பாவம் எனக்கு ஆக்சுவலி பரிச்சு. ஆனா மேபி அது அந்த மியூசிக் வரும்போது அவங்க மூஞ்சி காட்டுவாங்க. கரெக்டான ஒரு மியூசிக் வரும்போது அவங்களுக்கு இப்படி நிக்கிற மாதிரி ஒரு ஃபேஸ். ஏதோ அவங்க சஸ்பென்ஸ் அவங்க நம்ம புதுசா பேச போறது இல்ல. ஓகே, எவ்வளவு பேசிட்டாங்க எவ்வளவு பேரு. பார்க்கலாம், இன்னும் எடுக்காம இருக்கணும். அது எல்லாம் வேண்டிக்கணும். போதும், இப்ப எடுத்த வரைக்கும் போதும். அப்புறம் இந்த இது எடுத்த சந்திரமுகி எடுத்தப்போ வாசுவை சொன்ன இந்த கேரக்டருக்கு நீ மட்டும் தான் பண்ண போறேன்ற மாதிரி. சோ அதுக்குதான் ஜோதிகா கூட அமேசிங் டான்ஸர்ல நல்ல வெரி டேலண்டட். அவங்களுக்கு அந்த ஒரு அவங்க டான்ஸ் பண்ணும்போது அந்த மேல் ஃபீச்சராகவே தோணுது, ஃபீமேலிஷா தோணுது. ஆமா, பரதநாட்டியம் டான்ஸ் பண்ணும்போது ஒரு இல்ல யூசுவலா டான்ஸ் பண்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். யூசுவலா அது வந்துரும். அதுக்காக அவங்க இந்த இதெல்லாம் கத்துப்பாங்களாம், அந்த பயிற்சி எல்லாம், சண்டை பயிற்சி எல்லாம் கத்துப்பாங்களாமே ஆண்கள்லாம். இந்த கிளாசிக்கல் டான்ஸ் கத்துக்கிறவங்க. அவங்க அவரு கமலஹாசன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அவரும் ட்ரெயின்டு கிளாசிக்கல் டான்ஸர். அப்புறம் அவங்க சிலம்பம் கத்துக்கிட்டாங்க. அந்த உடம்புல அந்த நளினம் வந்துடக்கூடாதுன்னு முடிச்சுக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.